ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபிசிக்ஸ் மாணவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாட் இஸ் ஜஸ்ட் எக்ஸாம், வை ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு ரைட் ஜஸ்ட் எக்ஸாம், ஏன் ஃபிசிக்ஸ் மாணவர்கள் வந்து ஜஸ்ட் எக்ஸாம் எழுதணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் ஃபிசிக்ஸ் மாணவனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஷேர் அவர் சேனல் ஃபிசிக்ஸ் மாணவன் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட்னா என்னன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் மீன்ஸ் இட் இஸ் அன் அப்ரிவேஷன் ஆஃப் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட். ஜஸ்டோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட். ஏன் இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதுறோம்னா, applicants seeking admission for PhD or integrated PhD program in physics or theoretical computer science or neuroscience or computational biology. அதாவது இது வந்து ஏன் எழுதுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு பிஎஸ்சி மாணவன் வந்து ரிசர்ச்சுக்கு போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, அதாவது எம்எஸ்சி படிக்காம பிஹெச்டி போகலாம் அப்படின்ற பிளான்ல இருந்தாருன்னா அவருக்கான ப்ரோக்ராம் தான் இந்த இன்டகிரேட்டட் பிஹெச்டி ப்ரோக்ராம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 years கோர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு 5 years, அதாவது 4 to 5 years ரிசர்ச் ஃபீல்டில் வந்து அவர் இருப்பார். அவருக்கு உண்டான ப்ரோக்ராம் தான் இந்த இன்டகிரேட்டட் பிஹெச்டி ப்ரோக்ராம், சரிங்களா? ஆஸ் யூஸ்வல் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஹெச்டி போவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த எக்ஸாம். ஸோ 2 பேரும் பிஎஸ்சி எம்எஸ்சி பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து இந்த பர்பஸ்க்காக எழுதுவாங்க. சரி, இந்த ஜஸ்ட் ஸ்கோர் வந்து யார் யார் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஜஸ்ட் ஸ்கோர் வச்சு நம்ம எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், அந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வரேன். பிகாஸ் நிறைய இன்ஸ்டியூட் வந்து ஜஸ்ட் ஸ்கோர் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் பிஹெச்டி அண்ட் இன்டகிரேட்டட் பிஹெச்டி ஸ்டூடெண்ட், சரிங்களா? அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து அதை கொண்டு வரேன். எந்தெந்த இன்ஸ்டியூட் வந்து இன்டகிரேட்டட் பிஹெச்டி அப்ளை பண்ணலாம், பிஹெச்டி அப்ளை பண்ணலான்றது. ஆல்சோ இன்டகிரேட்டட் பிஹெச்டி ப்ரோக்ராம்னா என்னன்றது நம்ம வர வீடியோஸ்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்டகிரேட்டட் பிஹெச்டி ப்ரோக்ராம்னா என்ன, ஏன் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அது போகணும், அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே நம்ம வர வீடியோஸ்ல நம்ம வந்து இன்டகிரேட்டட் பிஹெச்டி ப்ரோக்ராம்னா என்ன, எந்தெந்த இன்ஸ்டியூட் ஜஸ்ட் கோர்ஸ் யூஸ் பண்றாங்க, ஜஸ்ட் டாபிக் வைஸ் அனாலிசிஸ் என்ன, பேட்டர்ன், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வர வீடியோஸ்ல பேசலாம், சரிங்களா? ஸோ அதுதான் applicants seeking admission for PhD or integrated PhD program in physics or theoretical computer science or neuroscience or computational biology. இது 4ல ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஹெச்டியோ இல்லை இன்டகிரேட்டட் பிஹெச்டியோ போவாங்க, சரிங்களா? இன் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட். பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட் லிஸ்ட் வந்து நான் வர வீடியோஸ்ல சொல்றேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஆல்சோ இங்க இன்னொன்னு பாருங்க, the Science and Engineering Research Board SERB. இந்த சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி தெரியும்னு தெரியல, பட் நான் சொல்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் ரிசர்ச்சுக்கு அவங்க ஃபண்ட்ஸ் தருவாங்க. ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜாயின் பண்ணாங்கன்னா, இந்த ஜஸ்ட் மூலியமா ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா ரிலேட்டட் ஒர்க்ஸுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு வந்து பண்றாங்க, சரிங்களா? அது ஒரு ஸ்டாச்சுவரி பாடி, சரிங்களா? அது பார்லிமெண்ட்ல வந்து ஒரு ஆக்டா பாஸ் பண்ணாங்க. அந்த பாடி தான் என்ன பண்றாங்கன்னா, ஜஸ்ட்ன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அவங்களோட டியூட்டி இங்க என்னன்னா, ஜஸ்ட் வருஷம் யாரு ஆர்கனைஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணணுன்றதை இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, சரிங்களா? இவங்க வந்து இந்த ஜஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்டா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், சிஎஸ்ஐஆர், யூஜிசி, நெட், ஜேஆர்எஃப் கிளியர் பண்ண அங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்ஐஆர் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் தருவாங்க. நீங்க இப்போ ஜஸ்ட் கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ல ஜஸ்ட் ஸ்கோர் வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து
டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் தருவாங்க. சரிங்களா? ஸோ அதனாலதான் இந்த ஜஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. நீங்க சிஎஸ்ஐஆர் ஃபண்டிங்ல எழுதணும், சிஎஸ்ஐஆர் ஃபண்டிங் வாங்கணும்னா யூ ஹாவ் டு ரைட் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் ஜேஆர்எஃப், அது கிளியர் பண்ணிடணும். இல்ல உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஸ்டைஃபண்ட் தரணும்னா யூ ஹாவ் டு ரைட் ஜஸ்ட் அண்ட் கிளியர் திஸ் எக்ஸாம். சரிங்களா? இதுதான் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ரெகக்னைசஸ் ஜஸ்ட் ஆஸ் அ நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இன் தேர் ஆஃபீஸ் மெமோ. இந்த ஆக்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிடறேன். நீங்க அந்த ஜஸ்ட் வெப்சைட்ல போய் இந்த ஓஎம் நம்பர் எஸ்பி இதை கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஆக்ட் வந்து போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபெலோஸ் ஒர்க்கிங் இன் எஸ்சிஆர்பி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் குவாலிஃபைட் இன் நெட். இங்க குவாலிஃபைட் இன் நெட்னா இங்க ஜஸ்ட்னு சொல்றாங்க. ஆர் எலிஜிபிள் டு கெட் என்ஹான்ஸ் ஃபெலோஷிப். அதாவது நீங்க இன்டெகிரேட்டட் பிஹெச்டியோ இல்ல பிஹெச்டியோ நீங்க குவாலிஃபை பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ யூ ஹவ் குவாலிஃபைட் ஜஸ்ட்னா யூ வில் கெட் ஃபெலோஷிப். அதுதான் இங்க சொல்றாங்க. சரிங்களா? ஸ்ட்ரக்சர் அண்ட் மோட் ஆஃப் ஜஸ்ட் எக்ஸாம். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்ல வந்து எப்படி கண்டக்ட் பண்றாங்கன்றதை இங்க பார்க்கலாம். யூ கேன் அப்பியர் ஃபார் ஜஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் பிசிக்ஸ் ஆர் தியரிட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ரெண்டு டெஸ்ட் பேப்பர்ஸ் தான் கண்டக்ட் பண்றாங்க. ஒன்னு பிசிக்ஸ், இன்னொன்னு தியரிட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது ரெண்டுல நீங்க ஏதோ ஒரு எக்ஸாம் தான் அப்ளை பண்ண முடியும். ரெண்டுமே அப்ளை பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங். சரிங்களா? இன்னொன்னு common examination is conducted for both PhD and integrated PhD programs. ஒரே ஒரு காமன் எக்ஸாம், ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இன்டகிரேட்டட் பிஹெச்டிக்கும் பிஹெச்டிக்கும். சரிங்களா? இதுல வந்து ஒரு மெயின் நியூஸ் என்னன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வேறன்னு இருக்கும். கட் ஆஃப் வேறன்னா இன்டகிரேட்டட் பிஹெச்டிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும் அண்ட் பிஹெச்டிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2020 ஜஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டகிரேட்டட் பிஹெச்டி கட் ஆஃப் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 26 மார்க்ஸ் இருந்தது. இதே பிஹெச்டி கட் ஆஃப் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 32 34 இருந்தது. எனக்கு பிஹெச்டி கட் ஆஃப் ஞாபகம் இல்ல, இன்டகிரேட்டட் பிஹெச்டி கட் ஆஃப் தான் ஞாபகம் இருக்கு. 26 மார்க்ஸ் வச்சிருந்தாங்க. பிஹெச்டிக்கு வந்து 32 34 வச்சிருந்தாங்க. ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் எப்பவுமே பாத்துக்கிட்டீங்கன்னா இன்டகிரேட்டட் பிஹெச்டி விட பிஹெச்டி கட் ஆஃப் எப்பவுமே ஹைல தான் இருக்கும். சரிங்களா? ஒரு 5 to 6 மார்க்ஸ் அட்லீஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். சரிங்களா? கட் ஆஃப்ல. அதனாலதான் ஒரே கொஸ்டின் பேப்பர் கட் ஆஃப் டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். சரிங்களா? இன்னொன்னு ஜஸ்ட் இஸ் கண்டக்டட் ஆஸ் அன் ஆஃப்லைன் எக்ஸாம். ஜஸ்ட் வந்து இப்போ இந்த இயர் 2021 வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆஃப்லைன் எக்ஸாமா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் யூஸ் கால்குலேட்டர்ஸ் எந்தெந்த கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணலான்றத நெக்ஸ்ட் ஸ்லைட் சொல்றேன். சரிங்களா? மறக்காம அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ there is no restriction on number of times one can appear. நீங்க எத்தனை தடவை வேணா ஜஸ்ட் அப்பியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்ல நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்ல ஜஸ்ட் எழுதுறதுக்கு. நீங்க ஜஸ்ட் எத்தனை தடவை வேணாலும் எழுதிக்கலாம். ஆனா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஸ்கோர் இஸ் வேலிட் ஃபார் ஒன்லி 1 year. ஒரே ஒரு வருஷத்துக்கு தான் இந்த ஸ்கோர் வந்து வேலிடா இருக்கும். சரிங்களா? அண்ட் ஆல்சோ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜெனரல் சிலபி ஆஃப் கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் courses offered by various Indian universities and institutions. Questions வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பிஎஸ்சி எம்எஸ்சி வந்து ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியால என்னென்ன சிலபஸ் காமனா ஃபாலோ பண்றாங்களோ அந்த சிலபஸ் தான் இவங்க வந்து எடுத்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரிங்களா? சில யூனிவர்சிட்டிஸ்ல வந்து மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்ல ப்ராபபிலிட்டி சொல்லி தருவாங்க. சில யூனிவர்சிட்டிஸ்ல ப்ராபபிலிட்டி இருக்காது. ஸோ காமனா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் தான் இவங்க கேட்பாங்க. சரிங்களா? இன்னொன்னு ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆர் நார்மலி ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இவங்க வந்து வெப்சைட்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இஃப் ஐ காட் எனி ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்னா ஐ வில் ஷேர் வித் யூ காய்ஸ். சரிங்களா? வீடியோ போட்டு ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு, யூ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் திஸ் வெப்சைட்ன்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ தரேன். சரிங்களா? ஓகே, என்னென்ன கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணலான்றது இங்க பாத்துக்கோங்க. இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம இது வச்சிருப்போம் இந்த கால்குலேட்டர் நான் ஜஸ்ட் 2020 எழுதுறப்போ அலோவ் பண்ணாங்க எக்ஸாம் ஹால்ல. சரிங்களா? இந்த கால்குலேட்டர் வச்சிருந்தீங்கன்னா யூ கேன் டேக் அண்ட் கோ. இல்ல உங்களுக்கு அதாவது ஹேண்ட் சின்ன ஸ்மால் டைப் கால்குலேட்டர் இருந்ததுன்னா
இதையும் எடுத்துட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி கால்குலேட்டர் இருக்கும். இந்த கால்குலேட்டர் அலோடு தான். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த வீட்ல வந்து இந்த மாதிரி கால்குலேட்டர்ஸ் இருக்கும். இந்த கால்குலேட்டர் அலோடு தான். இதுவும் அலோவ் பண்றாங்க. இந்த மாதிரி கால்குலேட்டர்ஸ். இந்த 4 டைப் ஆஃப் கால்குலேட்டர்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. இது தவிர்த்து நீங்க வேற ஏதாவது கால்குலேட்டர் கொண்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா they won't allow those calculators. சரிங்களா? மொபைல் கால்குலேட்டர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஆல்சோ மொபைல் போன்ஸ் ஆர் ஆல்சோ நாட் அலோட். சரிங்களா? லாக் புக்கு, சார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. கால்குலேட்டர்ஸ் ஒன்லி அலோவ். சரிங்களா? இங்க பாருங்க, பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ் ஹேவ் தேர் ஓன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஒவ்வொரு பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கவுங்க ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்டர்வியூ வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. சில பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 இன்டர்வியூ வச்சு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்குவாங்க. சில இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம், ஒரு இன்டர்வியூ வச்சு ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி அவங்கவுங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இன்னொன்னு சில இன்ஸ்டிடியூட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிஎஸ்சில எத்தனை பர்சன்டேஜ் வச்சிருக்கணும், இத்தனை சிஜிபிஏ வச்சிருக்கணும், அப்படி எல்லாம் சில ரூல்ஸ் இருக்கு. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும்ன்ற ரூல்ஸும் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ டைம் டு டைம் நீங்க இன்ஸ்டிடியூட் வெப்சைட்ல விசிட் பண்ணி நீங்க அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா செலக்ஷன் ப்ராசஸ் வந்து மறக்காம பாத்துக்கோங்க. இன்னொன்னு, applicants who are expected to complete their final examinations by August of each year are also eligible to appear for the GEST exam of that year. நீங்க வந்து சப்போஸ் நெக்ஸ்ட் இயர் ஜஸ்ட் எழுதுறீங்கன்னா ஆகஸ்ட் 2022க்குள்ள நீங்க உங்க பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்றீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் ஜெஸ்ட். இல்லாட்டினா யூ கேனாட் ஏபிள் டு அப்பியர் ஃபார் ஜெஸ்ட். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் லேட்டா போயிடுச்சுன்னா யூ கேனாட் ஏபிள் டு அப்பியர் ஃபார் ஜெஸ்ட். நீங்க ஆகஸ்ட் ஜூனோ ஜூலைலயோ ஜூன் 2022 ஜூலை 2022 ஆகஸ்ட் 2022ல உங்க டிகிரி முடிக்கிறீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்பியர். சரிங்களா? ஆகஸ்ட் விட லேட்டா முடிஞ்சதுன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்பியர். சரிங்களா? there is no restriction on age for appearing just examination. எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. however each participating institute has its own eligibility criteria. பாத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட்டும் அவங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. சில பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நாட் மோர் தென் 28 இயர்ஸ் இருந்ததுன்னா யூ கேனாட் அப்ளை ஃபார் பிஹெச்டி. not more than 26 na you cannot able to apply for integrated PhD. இந்த மாதிரி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட் வெப்சைட்ல தான் போய் பார்த்துக்கணும். ஸோ கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்க வந்து அந்த வெப்சைட் டைம் டு டைம் விசிட் பண்ணி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? After clearing the GEST exam, candidates are required to apply for admissions into participating institute by using GEST code. நீங்க GEST ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட்லயும் நீங்க வந்து இன்டகிரேட்டட் பிஹெச்டியோ இல்ல பிஹெச்டியோ வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நீங்க டைம் டு டைம் அந்த வெப்சைட் விசிட் பண்ணி யூ ஹேவ் டு செக் யுவர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னா யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் அட்மிஷன்ஸ். அட்மிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு மீட். சரிங்களா? அவங்க ஒரு செலக்ஷன் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட ரேங்க் இல்ல ஸ்கோருக்கு வந்து இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல ரிட்டன் டெஸ்ட்க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தென் அது வந்து ஃபர்தரா அவங்க ப்ரொசீட் பண்ணிப்பாங்க. இந்த கம்யூனிகேஷன்ஸ்லாம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு மெயில்ல தான் அனுப்புவாங்க பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட். சரிங்களா? இன் ரேர் கேசஸ் வந்து என்னன்னா டெலிபோனிக் கால் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் மெயில் தான் பண்ணுவாங்க. இஃப் யூ ஆர் செலக்டட் யூ வில் கெட் அ மெயில். நாட் செலக்டட்னா யூ கேன் செக் இன் த வெப்சைட். ஐசஸ் வெப்சைட்ல செக் பண்ணி யார் யாரெல்லாம் மெயில் அனுப்பியிருக்காங்க அந்த லிஸ்ட் எல்லாம் நீங்க ஐசஸ் வெப்சைட்ல பாத்துக்கலாம், இல்ல பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ல வெப்சைட்ல வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து எக்ஸாம் நடத்துறதோட சரி அவங்க வந்து எந்த ஒரு அட்மிஷன் ப்ராசஸ்லயும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஃபார் இன்டகிரேட்டட் பிஹெச்டி ஆர் பிஹெச்டி ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ ஃபைனலி என்னன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன். அதாவது இப்போ நீங்க இன்டகிரேட்டட் பிஹெச்டி கட் ஆஃப் கிளியர் பண்ணிக்கிட்டீங்க. பிஎஸ்சி ஆஸ் அ பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் யூ ஹவ் கிளியர்ட் இன்டகிரேட்டட் பிஹெச்டி கட் ஆஃப். இப்போ வந்து நான் ஐசட் ட்ரிவாண்ட்ரம் வந்து அப்ளை பண்ண போறேன், திருவனந்தபுரம். சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஐசட் திருவனந்தபுரமோட அட்மிஷன்ஸ் வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்றத நம்ம செக் பண்ணணும்.
சரிங்களா? பிஎஸ்சில எத்தனை சிஜிபிஏ, எத்தனை பெர்சன்டேஜ், பிஎஸ்சில இந்த பேப்பர்ஸ் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது நம்ம செக் பண்ணணும். அதெல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம்னா ஜஸ்ட் ரேங்க் எவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படின்லாம் சில ரூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம்னா அது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருந்ததுன்னா யூ ஹேவ் டு அப்ளை. ஓப்பன் ஆகலைன்னா டைம் டு டைம் வெப்சைட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணணும். விசிட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு அப்ளை. விசிட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ளை பண்ணதுக்கப்புறம் வெயிட் ஃபார் த ஃபர்தர் ப்ராசஸ். வெயிட் ஃபார் த ஃபர்தர் ப்ராசஸ்னா அவங்க வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து இன்ஸ்டியூட்டோட செலக்ஷன் கிரைட்டீரியா தான். சரிங்களா? நீங்க அதுக்கு வெயிட் பண்ணணும். இஃப் யூ ஆர் ஷார்ட் லிஸ்டட்னா யூ வில் கெட் அ மெயில் ஆர் டெலிஃபோனிக் கால் ஃப்ரம் ஐசர் திருவனந்தபுரம். சரிங்களா? ஸோ இவ்வளோதான் சில எக்ஸாம் டீடைல்ஸ் அபவுட் ஜஸ்ட். சரிங்களா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ ஹவ் ட்ரை டு சே. சரிங்களா? நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இன்கேஸ் இஃப் ஐ கெட் மோர் இன்ஃபர்மேஷன்னா ஐ வில் டெஃபினெட்லி ஷேர் வித் யூ. சரிங்களா? நான் டைம் டு டைம் ஷேர் பண்றேன் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சதுன்னா. ஆல்சோ தேங்க் யூ ஃபார் லிசனிங் டு திஸ் வீடியோ. இஃப் யூ நீட் எனி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோ, பிசிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோனா லைக் எனக்கு இது பிஹெச்சி எக்ஸாம்ஸ் எப்படி வைக்கிறாங்க, டியூ எக்ஸாம்ஸ் எப்படி, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஐ வில் ஹெல்ப் யூ. சரிங்களா? அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பிசிக்ஸ் மாணவன் அண்ட் ஆல்சோ ஷேர் அவர் சேனல் பிசிக்ஸ் மாணவன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நான் வர வீடியோஸ்லாம் ஜஸ்ட் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட், டாபிக் வைஸ் அனாலிசிஸ், சிலபஸ் பேட்டர்ன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.